பாடலுக்கூடாய் கடந்து சென்றோம். அடுத்ததாக நாங்க வார்த்தையின் வெளிச்சத்துக்கூடாய் கடந்து செல்ல போறோம். நித்திய வெளிச்சத்தில வெளிச்சம் கொடுக்க வார்த்தையானவர் ஆதியிலே வார்த்தை இருந்த அந்த வார்த்தை தேவனிடத்தில் அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. இன்றும் வார்த்தையின் வெளிச்சம் நமக்கு வெளிச்சம் கொடுக்கின்றது. இந்த வெளிச்சம் யாருமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையானவர், அதிலே இருந்தவர். என்றும் நம்மோடு பேச அழைப்போமா? இணைப்போம் பாஸ்டரை. Praise the Lord, Pastor. Praise the Lord, sister. God bless you. Praise the Lord, Pastor. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்க வானொலி கூடாக வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எடுத்து வாருங்கள் பாஸ்டர், வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கின்றோம். நன்றி அம்மா, நன்றி 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 நன்றி. ஒரு சிறிய ஜெபத்தோட ஆரம்பிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் கூட சுவாமி நித்திய வெளிச்சத்திற்குள், இந்த நெட்வொர்க்குள் என்னை அழைத்து வந்ததற்காக உமக்கு கோடான கோடி தோசரம் சாமி. இதுவரையிலே ஆண்டவரை உமது வார்த்தைகளினால் உமது மகிமையினால் பாடல்கள் ஊடாக உண்மை மேம்படுத்திய ஒவ்வொரு சகோதரியும் ஆசீர்வதிங்கள் சுவாமி. என்னையும் இந்த நெட்வொர்க்குள்ளே இணைத்து கொடுத்த மூத்த ஊழியராகிய மகேந்திரன் ஐயாவையும் ஆரம்ப முதல் முடிவு வரை அவரையும் இரத்த கோட்டைக்குள் மூடிக்கொள்ளுங்கள் சுவாமி என்று கெஞ்சுகிறேன். மேலும் ஆண்டவரே, இந்த நித்திய படிச்ச ஊழியத்தை தைரியத்தோடு நடத்துகிற சகோதரன் ஐயாவையும் அவருடைய பாரியாரையும் அவருடைய உறவினர்களையும் அவரோடு கை கோத்து நிற்கின்ற ஒவ்வொரு சகோதரின் சகோதரிகளையும் ஆண்டவரே இந்த ஊழியத்திற்குள் தைரியமாக இடைப்பட நீர் இம்மட்டும் செய்த உதவிக்காக தோத்திரம் 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 கோடான ஓடி தோத்திரம் நமஸ்கார பலியை உமது பாத்துல வைப்பதோடு இன்றைய நாளிலும் கூட அவர் கையிட்டு செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் இயற்கை செயற்கையும் ஆண்டவர் அவருக்கு எதிராக இருக்காதபடி இன்றைய நாளிலும் சுவாமி நீரே அவரை உமது நிலையிலே மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று எல்லோரும் இந்த வேளையில ஒருமனப்பட்டு ஜெபம் கேட்கிறோம் சுவாமி. அதே வேளையிலும் கூட அடியானோடு இதைப்பட்ட ஒரு வாக்கு தத்தத்தை, அதாவது கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது வருகின்ற ஆசீர்வாதங்கள் என்ன என்கிறதை இன்றைய தினம் நாங்கள் ஆராதிக்க போகின்றோம். அதை நாங்கள் அவருடைய பாதத்திலே இருந்து கர்த்தருக்காக காத்திருக்கும் பொழுது வருகிற ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை தியானிக்க போகின்றோம். தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாதபடி உலகம் தோற்றும் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டது இல்லை, செவியினால் உணர்ந்து கொள்ளவும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அது எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 64வது அதிகாரத்திலே 4வது வசனத்திலே வாசிக்கின்றோம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனத்திலே இவ்வளமாக வேதம் கூறுகிறது. கர்த்தருடைய பாதங்கள் இனிமையானவைகள். அவருடைய பாதத்திலே காத்திருக்கும் பொழுது அவற்றை தெய்வீக பிரசன்னம் உள்ளத்தை இனிமையாக நிரப்புகிறது என்று சொல்லலாம். கல்வாரியின் அன்பு நதி போல ஆத்மாவை குளிர பண்ணுகிறது என்றும், அவருடைய பாதங்களில காத்திருக்கும் நேரம்தான் எத்தனை சமாதானம் உள்ள சந்தோஷம் உள்ள நேரங்கள். பரிசுத்தவான்கள் அவருடைய பாதத்திலே நேசித்து அவருடைய பாதத்திலே காத்திருந்து ஜெபித்தார்கள். மார்த்தாளின் சகோதரியாக மரியாள் இயேசுவுடைய பாதத்திலே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை அவரோடு கேட்டுக்கொண்டு இருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. லூக்கா 10வது அதிகாரம் 39வது வசனத்திலே. இதனாலே மரியாள் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்பதை நாங்கள் லூக்கா 10:42வது வசனத்திலே வாசிக்கின்றோம். லூக் 10:42. ஒரு பக்தன் சொல்றார், ஒரு நாள் நான் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திராவிட்டால் ஆன்மீக பலனை இழந்து போவேன், தள்ளாடி போய் விடுவேன், காட்டு போன வெளியனை போல் காட்டு போன பலூனை போல் இருப்பேன். 2 நாள் தொடர்ந்து கர்த்தருடைய பாதத்தில காத்திராதபடி போனனே ஆனால்
என் குடும்பத்தார் அதை அறிந்து கொள்வார்கள். 3 நாட்கள் நான் காத்திராமல் தேவனுடைய சமூகத்தை அசட்டை பண்ணி விட்டால் உலகமே என்னை கண்டுபிடித்து கொள்ளக்கூடிய அளவு சோர்வும் பாவங்களும் என்னை சூழ்ந்து கொள்ளும் என்றாராம். ஒரு நாள் கர்த்தர் 24 மணி நேரங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். நேரத்திலே நீங்கள் தசம பாவம் கொடுக்க வேண்டுமே என்றால் 2 மணி 24 நிமிடங்கள் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். அந்த சமயத்தில் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருப்பது, அவரை பாடி போற்றுவது, அவர் என்ன பேசுவார் என்று ஆன்மீக காதை திறந்து வைத்திருப்பது எத்தனை பாக்கியமான ஒரு காரியம். என்னுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு காத்திருங்கள். அப்பொழுது கிறிஸ்து தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே உங்களுடைய குறைகளை எல்லாம் நிறைவாக்க எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் என்பதை உணர்ந்து கர்த்தரை ஆராதிப்பீர்களாக, துதிப்பீர்களாக என்று வேதம் சொல்லுகிறது. பிலிப்பியர் அதிகாரத்திலே 4வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்து தியானியுங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது வருகின்ற ஆசீர்வாதங்கள் என்ன? அதாவது, ஒன்று, காத்திருக்கிறவர்களின் ஜெபங்கள் கேட்கப்படும். காத்திருக்கிறவர்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படும். கர்த்தாவே, காலையில் என் சத்தத்தை கேட்டருள்வீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்து இருப்பேன் என்று சங்கீதக்காரன் புத்தகத்திலே 5வது அதிகாரத்தில் 3வது வசனத்திலே வாசிக்கின்றோம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாக சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலே உளையான சேற்றிலே இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கேட்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள் என்று சங்கீதக்காரன் புலம்புகிறான். சங்கீதம் 40, 1, 2, 3வது வசனத்திலே. சங்கீதம் 40, 1, 2, 3 ஜெபத்திற்கு முன்பு ஆயத்தமாக காத்திருக்க வேண்டியது அவசியம். ஜெபத்திற்கு பிறகு தோத்திரம், கர்த்தர் என்ன பேச போகிறார் என்று கேட்பதற்கு காத்திருக்க வேண்டியதும் மிக அவசியம். உண்மையிலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிக இனிமையான, ஆறுதலான, மகிமையான நேரம் உண்டு என்றால் அது அதிகாலை வேளையிலே கர்த்தருடைய பாதத்திலே வந்து காத்திருக்கும் நேரம்தான். படித்தவான்கள் எல்லோரும் அதிகாலை வேளையிலே எழுந்து கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார்கள். அதற்கு ஆபிரகாம் அதிகாலை வேளையிலே எழுந்து கொண்டார் என்று வேதம் சொல்கிறது. ஆதியாகமம் 19வது அதிகாரம் 27வது வசனத்திலேயும், ஆதியாகமம் 21:14 ஆதியாகமம் 22:3 வாசிக்கின்றோம். யாக்கோபினுடைய அனுபவம் அதேதான். ஆதியாகமம் 8:18 ஆதியாகமம் 8:18 மோசேயின் மேன்மைக்கு காரணம் அதுதான். அது யாத்ராகமம் 34:4 அதிகாலை வேளையிலே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு இதோ கர்த்தருடைய வாக்கு தத்தம், நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான் என்று வேதம் சொல்கிறது. ஓசியா 14வது அதிகாரம் 5வது வசனத்திலே. ஆதியாகமம் 3:8 பகலில் குளிர்ச்சியான வேளையிலே ஆதாமை சந்திக்க கர்த்தர் வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதாமும் கர்த்தரை சந்திக்க அவளோடு காத்து கொண்டு இருந்திருப்பார் என்றே நம்புகின்றேன். ஒரு நாளில் மிக குளிர்ச்சியான வேளை அதிகாலை 3 மணியில இருந்து 4 மணி வரைதான் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். இந்த காலத்தில் கர்த்தருக்கு ஆயத்தமாக ஆதாமை சந்திக்க வந்திருக்க கூடும் என்று வேத பண்டிதர்களை வியாக்கியானமும் தருகிறார்கள். ஆகவேதான் மோசே, நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படியாய் காலையிலே எங்களுடைய காரியங்களை உமது கிருபையினால் திருப்தியாக்கும் என்று கூறுகிறார். இது ஜெபித்தாராம். அது நாங்கள் சங்கீதம்
90வது அதிகாரத்திலே 14வது வசனத்திலே வாசிக்கின்றோம். சங்கீதம் 90:14. இரண்டாவதாக காத்திருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பு. காத்திருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பு. தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திர அவர் உன்னை ரட்சிப்பார் என்று நீதிமொழிகள் 20:22 வாசிக்கின்றோம். நீதிமொழிகள் 20:22. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ அவர் ரட்சிப்பார். ஜார்ஜ் முல்லர் 10,000க்கும் மேற்பட்ட அநாதை குழந்தைகளை விசுவாசம் என்ற வல்லமையை கொண்டு வளர்த்து வந்தாராம், ஆளாக்கினாராம். அவருடைய பாதத்திலே காத்திருந்து ஜெபிக்கும் பழக்கம் இருந்தது. ஒரு முறை அவர் தன்னுடைய 3 நண்பர்களுடைய ரட்சிப்பிற்காக ஜெபிக்க துவங்கினாராம். முதல் நண்பர் உடனே ரட்சிக்கப்பட்டு விட்டாராம். அடுத்த நண்பர் ஏறக்குறைய 5 வருடங்களுக்கு பிறகு ரட்சிக்கப்பட்டாராம். 3வது நபர் ஜார்ஜ் முல்லர் மரித்த பொழுது கண்ணீர் விட்டு அழுது, எனக்காக இனி பாரமெடுத்து ஜெபிக்க யார் உண்டு என்று அழுது, கர்த்தரிடத்தில் அழுது ரட்சிப்பை பெற்று கொண்டாராம். ஆகவே யாக்கோபு கூட கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருந்தேன் என்று சொல்லுகிறார். ஆதியாகமம் 49:18 ரட்சிப்புக்காக காத்திருந்தேன். ஒவ்வொன்றையும் அதனதின் காலத்திலே நேர்த்தியாக செய்து முடிக்கிறவர் நிச்சயமாக சரியான நேரத்திலே உங்களை குடும்பத்தில் உள்ள ஒருவரையும் ரட்சிப்பார். ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கரம் குறுகி போகவே இல்லை. எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். சத்தியத்தை அறிகின்ற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராகவே இருக்கிறார் என்று நாங்கள் 1 தீமோத்தி 2:4வது வசனத்திலே வாசிக்கின்றோம். ஆகவே நீங்கள் எதை தள்ளி போட்டாலும் ரட்சிப்பை தள்ளி போட கூடவே கூடாது. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுலும் அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு உதவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சிப்பின் நாள் என்பதை நாங்கள் 2 கொரிந்தியர் 6:2வது வசனத்திலே வாசிக்கின்றோம். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 2வது வசனத்திலே, இனிமேலும் நீங்கள் பாவத்திற்குள் வாழக்கூடாது, உங்களுடைய பாவங்களையும் அறிக்கையிட்டு இயேசுடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கப்பட்டு அவரது விலையேற பெற்ற ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு சொல்ல நான் பிரியப்படுகின்றேன். 3வதாக காத்திருக்கிறவர்கள் சிட்டைகளை அடித்து எழும்புவார்கள். கர்த்தரை காத்திருக்கும் போது அடைந்து கழுகுகளை போல சிட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்று எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40வது அதிகாரத்துல 31வது வசனத்துல வாசிக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு 2 ஆசீர்வாதங்கள். முதலாவது புதுபலன் அடைவார்கள். 2வது செட்டையின் கீழே அடித்து அவர்கள் எழும்புவார்கள். சிம்சோன் பாவத்திலே தன்னுடைய பலனை இழந்தார். அவரை போல ஒரு பராக்கிரமசாலி இஸ்ரவேல் சரித்திரத்திலே எழும்பவே இல்லை. தாயின் வயிற்றிலே காத்திருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பிரதிஜனை செய்யப்பட்ட ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவராக இருந்தார். அவருடைய பலனை குறித்து மகாபலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதிகளின் புத்தகம் 16வது வசனத்திலே 5வது வசனத்தை வாசியுங்கள். நியாயாதிபதிகள் 16:5. பெலிஸ்தர் நட்டுங்கி அவருடைய மகாபலன் எதனாலே உண்டாகி இருக்கிறது என்று கண்டுபிடிக்க முயன்றார்கள். ஆனால் அவர் பாவம் செய்து கொண்டே இருந்த பொழுது ஒரு நாள் கர்த்தருடைய ஆவியானவர் அவரை விட்டு விலகி போனார். சிம்சனுடைய பாவம் அவனுடைய பிளத்தை எடுத்து போயிற்று. பெலிஸ்தர்கள் சிம்சோனை விலங்கிட்டு கண்களை குருடாக்கி மாவரைக்கும்படியாக வைத்தார்கள். அந்த நாட்களிலே சிம்சோனுக்கும் கர்த்தருடைய பாதத்திலே காத்திருக்கும் ஒரு கிருபையின் நாளாக அமைந்திருந்தது என்று சொல்லலாம்.
கொஞ்சம் கொஞ்சமாக முடி வளர ஆரம்பித்து விட்டது. இதனால அவர் இழந்த பலனை மறுபடியும் பெற்றுக் கொண்டு தன்னுடைய மரணத்திலே பெலிஸ்தர்களை அழித்தார். அல்லேலூயா. ஒரு மரத்துல கொஞ்சம் தூரம் ஏறி கீழே விழுந்தால் ஒரு சிறிய அடிதான் எங்களுக்கு படும். ஆனால் உயரமான மரத்துல ஏறி மேலிருந்து கீழே விழுந்தால் காயங்கள் கொடிதாக இருக்கும். பல வேளைகளிலே கைகள் கால்கள் முறிந்துவிடக் கூடும். பரம வைத்தியரான இயேசு உங்களுடைய ஆத்மாவை குணமாக்கும்படியாக அவருடைய பாதத்திலே காத்திருங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே இரக்கம் பாராட்டுவார். நான்காவது, காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவது யார் என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய் என்று எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 49வது அதிகாரத்தில் 23வது வசனத்திலே வாசிக்கின்றோம். வேத புத்தகத்தை வாசிக்கும் பொழுது யார் யார் வெட்கப்பட்டு போவார்கள், யார் யார் வெட்கப்படாமல் ஜெயத்தோடு இருப்பார்கள் என்பதை அறிந்து கொள்ளலாம். கர்த்தரை பகைப்போர் வெட்கப்பட்டு போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. யோபு 8:22 சொரூபங்களை விக்கிரகங்களை சரி வணங்குகிறவர்கள் கெட்டு போவார்கள், வெட்கப்பட்டு போவார்கள் என்று சங்கீதம் 97:7வது வசனத்திலே வாசிக்கின்றோம். சீயோனை பகைப்போர் வெட்கப்பட்டு போவார்கள் என்பதையும் சங்கீதம் 129:5 வாசிக்கின்றோம். துன்மார்க்கர்கள் வெட்கப்பட்டு போவார்கள், துன்மார்க்கர் வெட்கப்பட்டு போவார்கள் என்பதை நாங்கள் நீதிமொழிகள் 13வது அதிகாரத்திலே 5வது வசனத்திலே வாசிக்கின்றோம். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை என்றும் எசாயா 49:23 வாசிக்கின்றோம். கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைப்பவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை சங்கீதம் 22:4-5வது வசனத்திலே வாசிக்கின்றோம். உத்தமர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போவதில்லை என்பதையும் சங்கீதம் 37:19வது வசனத்திலே வாசிக்கின்றோம். கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு இருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை என்பதையும் சங்கீதம் 119வது அதிகாரத்திலே 6வது வசனத்திலே வாசிக்கின்றோம். ஆபிரகாம் ஆசீர்வாதமான ஒரு சந்ததியே தொடர்ந்து 25 ஆண்டுகள் நம்பிக்கையுடன் காத்திருந்தாராம். அவருடைய மனைவிக்கு ஸ்திரீகளுக்குள் உள்ள வழிபாடு நின்று விட்ட போதிலும் கூட ஆபிரகாமின் சரீரம் செத்து போன ஒரு நிலைமையிலே காணப்பட்ட போதிலும் கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை நம்பி காத்திருந்தார். முடிவிலே புன்னகை மைந்தர் என்ற பெயர் பெறும் ஈசாக்கை கர்த்தர் அவருக்கு கொடுத்தார். ஈசாக்கின் மூலமாக வானத்து நட்சத்திரங்களை போல சந்ததி உருவாயிற்று. ஆபிரகாம் வெட்கப்பட்டு போகவே இல்லை. இதுபோலதான் யோசப்பு கூட கர்த்தருக்காக காத்திருந்தார். அவர் வாலிபனா இருந்த பொழுது கர்த்தர் கொடுத்த தரிசனங்களும் சொப்பனங்களும் அவரை விசுவாசத்திலே விலப்படுத்தி கொண்டிருந்தது. கர்த்தருடைய வேலைக்காக காத்திருக்கும் நம்பிக்கையும் அவருக்கு தந்தது. காத்திருந்த யோசேப்புக்கு வெட்கப்பட்டு போகவே இல்லை என்று முழு எகிப்திற்கும் அவரை அதிகாரியாக உயர்த்தப்பட்டார். யோசேப்பு வைக்கும் பொழுது அவருடைய எலும்புகளை கானானுக்கு கொண்டு போக வேண்டும் என்று அவர் மற்றவர்களை கேட்டுக்கொண்டார், மற்றவர்களை வேண்டிக் கொண்டார் என்று சொல்லலாம். அதாவது ஆதியாகமம் 9வது அதிகாரத்தில 24-25வது வசனத்தில வனமாக கூறுகிறது. அந்த நம்பிக்கை வீண் போக இல்லை. 430 ஆண்டுகள் கழிந்த பின்பு யோசேப்பினுடைய எலும்புகளை எடுத்து கொண்டு 40 வருடங்கள் வனாந்தரத்திலே சுமந்து முடிவிலே கானானுக்குள் கொண்டு சென்று அங்கே அடக்கம் செய்தார்கள். காத்திருந்த யோசேப்பினுடைய எலும்புகள் கூட வெட்கப்பட்டு போகவில்லை அன்பானவர்களே. 5வதாக காத்திருக்கிறவர்களும் கிருபை பெற்றுக் கொள்கிறார்கள். முக்கியமான காரியம் கிருபை வேணும். அதற்காக நாங்கள் காத்திருக்க வேண்டும். மெய்யாகவே பெற்றுக் கொள்ளுகிறார்கள். தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுடைய ஆத்மாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கும் படி பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது என்று
சங்கீதம் 33வது அதிகாரத்திலே 18, 19வது வசனத்துக்குள்ளே வாசிக்கின்றோம். சங்கீதம் 33, 18, 19வது வசனங்களிலே கர்த்தருடைய காரியத்திற்காக எலியா பஞ்சத்திலே காக்கப்பட்டார். முதலாவது காகங்கள் வந்து போஷித்தன. இரண்டாவது சாரிபாத்து விதவியும் மூலமாக அற்புதமாக போஷிக்கப்பட்டார். மூன்றாவதாக தேவதூதன் வந்து உணவளித்தான். தேவகிருபை எவ்வளவு பெரியது அன்பானவர்களே. தூய அகஸ்டின் என்ற துறவியை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டு இருப்பீர்கள். அவர் ரட்சிக்கப்பட்ட பொழுது மகா பரிசுத்தவனாக கிறிஸ்தவ துறவியாக வல்லமையோடு விளங்கினார். அவர் ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையிலே எழுந்து கர்த்தருடைய பாதத்திலே காத்திருந்து கிருபைதாரும் 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 என்று ஜெயித்து கொண்டே இருப்பாராம். நீண்ட நேரம் ஜெபித்து சாதாரணமாக தேர்களிலே நடந்து வந்தாலும் அவரை பார்க்கிறவர்கள் பாவ உணர்வு அடைந்தவர்களாக பாவங்களுக்கு மனசாகப்பட்டு கதறி அழுவார்கள் என்றும் தெருக்களில் வீதிகளில் உள்ளவர்கள் கூட ரட்சிக்கப்படுவார்கள் என்றும் அவ்வளவு கிருபை அவர் மேலே இருந்ததாம். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. அதனால மனுபுத்திரன் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள் என்பதையும் சங்கீதம் 36வது அதிகாரத்திலே 7வது வசனத்திலே வாசிக்கின்றோம். கர்த்தருக்கு காத்திருந்து பெற்றுக்கொள்கிற கிருபை எவ்வளவு அருமையானது. தகுதியற்றவர்களுக்கு தேவன் பாராட்டுகின்ற தயவுதான் கிருபை. மறந்து போகாதீர்கள். கிருபைக்காக காத்திருக்க தருணங்கள் வீணான நேரங்கள் அல்ல. அப்போது கர்த்தர் தன் திருமுகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக ஆமேன் இருப்பார். நோவாவு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. லோத்துக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்றெல்லாம் வாசிக்கின்றோம். காரணம், அவர்கள் எல்லோரும் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து கிருபையை பெற்றுக் கொண்டார்கள். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுபவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்பதை வேதம் சொல்கிறது. சங்கீதம் 103, 11வது வசனத்தை வாசித்து தியானியுங்கள். 6வதாக காத்திருக்கிறவர்கள் இரக்கத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை பெற காத்து கொண்டிருங்கள் என்று யூதா புத்தகம் 1:21 வாசிக்கின்றோம். கர்த்தருடைய பாதத்தில காத்திருப்போம், நிச்சயமாக அவர் இரக்கம் பாராட்டுவார். நம்முடைய கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீதிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்று சங்கீதம் 103, 8வது வசனத்திலே வாசிக்கின்றோம். அவரை தேடி வந்து அவருடைய வாசல் அருகே காத்திருந்து பரலோக கதவை தட்டுகிறவர்களுக்கு திறக்காமல் இருப்பாரோ? கேட்கிறவர்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பார்களோ? தேடுகிறவர்கள் கண்டடையாமல் இருப்பார்களோ? நிச்சயமாகவே இரக்கம் பெறுவார்கள். இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு ஆச்சரியமான ஒரு அதிசயமான ஒரு குளம் இருந்தது. இது எல்லாருக்கும் தெரியும். அந்த குளத்தின் பெயர் பெதஸ்டா. பெதஸ்டா என்பதற்கு இரக்கத்தின் வீடு என்பென்று அர்த்தமாகும். குளம் கலங்கும் பொழுது முதலாவதாக இறங்குகிறவன் எப்பேற்பட்ட வியாதியசனாக இருந்தாலும் கூட தெய்வீக சுகம் என்கின்ற இரக்கம் அவனுக்கு கிடைக்கும். அந்த குளத்தின் கரையில குருடர்கள், தப்பானிகள், சோம்பின உடையவர்கள், முதலான ஜாதிகாரர்கள் அநேகர் படுத்து இருந்தார்கள். தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டு இருந்தார்கள் என்று யோவான் 5:3வது வசனத்திலே வாசித்து கொண்டிருக்கும். எப்பொழுது தண்ணீர் கலங்கும் என்று காத்து கொண்டிருந்தார்கள். பெதஸ்டா குளத்தினருக்கு 38 வருடமாக காத்து கிடந்த ஒரு மனிதனை இயேசு கண்டார். நீ சுகமடைய விரும்புகிறாயா என்கிற ஒரு கேள்வி எழுக்கிறார்கள். கர்த்தர் அவனுக்கு ஒரு அற்புதம் செய்தார். அவன் நல்ல சுகமும் ஆரோக்கியமும் பெற்று பரீட்சையை எடுத்துக்கொண்டு நடந்தான். என்னுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு சுகம் இல்லையா? வியாதியா? ஆரோக்கியம் குறைந்து போய்விட்டதா? கர்த்தரை வந்து அவருடைய முகத்தை பார்த்து கொண்டே காத்திருங்கள். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு காத்திருங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய நோய்களை எல்லாம்
உங்களுடைய நோய்களை எல்லாம் குணமாக்குவார். ஏழாவதாக, காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார். இது ஒரு நல்ல ஒரு வசனம். காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சங்கீதம் 37:9 வசனத்திலே வாசிக்கின்றோம். நீங்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டவர்கள் தான். வேதம் சொல்லுகிறது, உன்னதமானவர்களுடைய பரிசுத்தவான்கள் ராஜரீகத்தை பெற்று என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று தானியேலின் புத்தகம் 7வது அதிகாரம் 18வது வசனத்திலே வாசிக்கின்றோம். தாவீது சவுலுக்கு பின்னாலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பொழுதிலும் ராஜ்ய பாரமோ அவருடைய கையிலே கிடைக்க இல்லை. ராஜாவான பவுல் தாவீதினுடைய காடுகள் மலைகள் என்று துரத்தி வேட்டையாடி கொண்டு இருந்தார். தாவீது ராஜ்யத்தை அடையும்படி எவ்வளவோ காலம் பொறுமையுடன் காத்திருக்க வேண்டியதாயிற்று. காத்திருந்த காலங்களில் வீணான காலங்கள் அல்ல. அந்த காலங்களிலே அவர் ஆன்மீக ஜீவியத்திலே மிகவும் பலனடைந்தார் என்று கூறலாம். ஒரு நாள் சவுல் மரித்த போது தாவீது முதலிலே யூதாவின் பின்பு முழு இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக முடிசூட்டப்பட்டார். எந்தெந்த தேசங்களுக்கு அவர் படையெடுத்து சென்றாரோ அந்தந்த தேசங்களை எல்லாம் வென்று வெற்றியாக முடிசூடி அந்த தேசங்களை எல்லாம் சுதந்திரித்துக் கொண்டார். மறை சொல்லுகிறார், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று மத்தேயு 5:5 சொல்லுகின்றோம். இயேசுவை தெரியாதவர்கள் கூட சொல்லுவாங்க. சாந்த குணம் உள்ளவர்கள் யார்? அவசரப்படாதபடி பொறுமையோடு காத்திருப்பவர்கள் தான் சாந்த குணமுடையவர்கள். ஒரு முறை இந்திய தேசத்திலே காந்தியடிகள்ங்கிறவர் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். இந்தியாவின் சுதந்திரத்திற்காக சாத்வீகமான முறையிலும் சத்திய கிரகத்தையும் பயன்படுத்துகிறீர்களே, யுத்தமின்றி ரத்தம் சிந்துதலின்றி இந்தியா சுதந்திரம் பெற்றுக் கொள்ள முடியுமா என்று கேட்டார்கள். உடனே அவர் மத்தேயு 5:5 காண்பித்து, சாந்த குணமுடையவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரம் கொள்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நான் முழு பூமியையும் அல்ல, இந்தியாவின் சுதந்திரத்திற்காகவே சாந்த குணத்தையே நான் பயன்படுத்துவேன் என்றார். இது அவர் சொன்ன வார்த்தை. என்னுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு காத்திருங்கள், கோபப்படாதீர்கள், அவசரப்படாதீர்கள், எரிச்சல் அடையாதீர்கள். கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து பொறுமையுடனே காத்திருங்கள், நிச்சயமாகவே நீங்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். வானத்தின் கீழே உள்ள ராஜ்யங்கள், ராஜரீகங்கள், ஆளுகைகள், மகத்துவங்கள் உன்னதமானவருடைய பரிசுத்தமாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யத்திலே நித்திய ராஜ்யம், சகல கருத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்பட்டு இருந்தன என்றான் தானியேல். தானியேலின் புத்தகம் 7:27. தானியேலின் புத்தகம் 7:27. ஆம் அன்பானவர்களே, இப்படிதான் நாமும் நம்பிக்கையிலே அல்லது மற்ற மனிதர் மேல் நாம நம்பிக்கை வைக்கும் பொழுது அநேக சமயங்களிலே ஏமாற்றம் அடைகின்றோம். கர்த்தர் ஒரு நாளும் மாறாதவர். அவர் மேல் நீங்கள் வாக்கு தத்தத்தை நம்பிக்கையோடு நிச்சயமாகவே ஒரு நாளும் அந்த வீண் போகாது. அதற்கு பதிலாக உங்களுடைய பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக ஆண்டவர் மாற்றுவார். ஏனெனில் கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்று நாகும் 1வது அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கின்றோம். அதே நிமித்தம் நம்மை கண் பண்ணி நம்மை நம்புகிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற உண்மையை நாங்கள் அறியும்படியாக செய்தார். நாங்கள் அறியும்படியாக
செய்தார் என்று சொல்லி என் செய்தியை முடிக்கின்றேன். ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். அன்பின் இரட்சகரே, இந்த உலக மனிதர் மேல் எங்களுடைய நம்பிக்கை வைத்து எத்தனையோ சமயங்களிலே ஏமாற்றம் அடைந்துள்ளோம். இன்று முதல் சர்வ வல்லமையாகிய தேவன் நாகிய உன் மீது எங்கள் முழு நம்பிக்கையையும் வைத்து உண்மையிலே முழுவதுமாக சார்ந்து வாழவும், அதன் மூலமாக நீர் தருகின்ற நிறைவான ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளவும் உன் தெய்வீக வழியிலே நீரை எங்களை நடாத்தும். எப்பொழுதும் உன்னுடைய பிரசன்னம் எங்களை காத்துக் கொள்வதாக. இந்த அன்பளிப்பை மற்றவர்களுக்கு நாங்கள் வாழ்விலே பெற்றுக் கொள்ளும்படியான கருவியாக எங்களை மாற்றி அருள்தாரும் பிதாவே, ஆமேன் என்று சொல்வதோடு சங்கம தமிழ் கிறிஸ்தவ வானொலியின் மூலமாக கேட்கின்ற செய்திகளின் மூலமாக கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது வருகின்ற ஆசீர்வாதங்களை அவர்களுடைய வாழ்விலை நிறைவேற்றுவதற்காக உங்களுக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். தெய்வமே, ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். நித்திய வெளிச்சத்திற்கு கொண்டு வரும்படியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்களை நித்திய வெளிச்சத்திற்குள் கொண்டு வரும் சுவாமி என்று ஜெபம் கேட்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் பிதாவே, ஆமென் என்று சொல்லி என்னுடைய செய்தியை முடித்துக் கொண்டு மறுபடியும் உங்களோடு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். ஒரு சிறிய பாடலோடு என் செய்தியை முடிக்க ஆசைப்படுகிறேன். என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். எண்ணீலடங்கா தோஸ்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை எம் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே எண்ணடங்கா தோத்திரம் தேவா என்றென்றும் நாம் பாடுவோம். வானாதி வானங்கள் யாவும் அதன் கீழுள்ள ஆகாயமும் பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தா உம்மை போற்றுமே. எண்ணில் அடங்கா தோஸ்திரம் தேவா என்றென்றும் நாம் பாடுவோம். காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனி தூறலும் நாட்டினில் வாழ்கின்ற யாவும் நாதா உம்மை போற்றுமே. நாட்டினில் வாழ்கின்ற யாவும் நாதா உம்மை போற்றுமே. எண்ணில் அடங்கா தோத்திரம் தேவா என்றென்றும் நாம் பாடுவோம். நீரினில் வாழ்கின்ற யாவும் இந்த நிலத்தின் ஜீவராசியும் பாரினில் பறக்கின்ற யாவும் பரனே உம்மை போற்றுமே. வாரினில் பறக்கின்ற யாவும் பரனே உம்மை போற்றுவே. நேரடங்கா தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். பால வயதுள்ளோரும் மிகு வயதால் முதிர்ந்தோர்கள் பாலர்கள் வாயினாலும் ஆடி உம்மை
போற்றிடுவோம் பாலகர்தம் வார்த்தையினாலும் பாடி உம்மை போற்றுவோம் தேவா என்றும் நாம் பாடுவோம் இந்நாள் வரை எங்கள் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே நன்றி என்று சொல்லி என்னையை முடித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஐயா. ஆமீன். என்னுடைய செய்தியை முடித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தை எனக்கு கொடுத்ததற்காக கோடான கொடி தோற்றம் உங்கள் யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.